வாங்க இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டு ஸ்லைசஸ் மட்டும் இருந்தால் போதும், ரொம்பவே சூப்பரான ஸ்வீட்டு வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ப்ரெட்டில் நல்லா தவாவில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரெட்டும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கலர் வர வேண்டாம். அது கூட நான் இது வீட்லேயே செஞ்ச பீஸா சாஸ் இது, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. நான் வந்து டொமேட்டோ போட்டிருக்கேன், ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் மஷ்ரூம், கேப்சிகம், எல்லாத்துலேயும் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது தவிர ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸ் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இந்த 3 மட்டுமே வச்சு கூட நம்ம செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இன்றைக்கா. ஸ்வீட் கார்னும் மஷ்ரூமும் எடுத்திருக்கேன், ஃப்ரீஸ்டு மஷ்ரூம் இது கூட சீஸ் வந்து மேலே துருவி விட்டுருங்க. நல்லா ஒரு இதுக்கு அந்த ஸ்கியூப்பில் ஒரு 3/4 துருவிட்டிங்கன்னா போதும். அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும், பீஸா ஷாப்பில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு இதுவும் கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் ஸ்லைசஸும் சீஸும் இருந்தால் போதும், மற்ற பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே ட்ரை பண்ணலாம். மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது கூட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீஸ்லாம் போடுறதால கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது. தவாவில் அதே மாதிரி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே நீங்கள் மொசரல்லா சீஸ் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கியாக வரும். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் போடல, நார்மல் அமுல் சீஸ் தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.